முடிஞ்சாக்கா ஏன்னா மலேசியா படத்துக்கு வந்து நிறைய பேர் வர மாட்டாங்கன்னு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி படத்தை வந்து பார்க்க மாட்டாங்க, நிறைய சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே கைஸ், வெல்கம் டு ஜேக் ஸ்டுடியோ. இன்னைக்கு வந்து மலேசியா படமான கதையில பாத்துக்கலாம் அப்படின்ற படத்தை வந்து பார்த்துட்டேன். வெளியாகி ஒரு 3 days ஆச்சு. இதுதான் பார்த்துருக்க படம். ஓகே, இந்த படம் வந்து முதல்ல நான் ட்ரெய்லர்ல பார்த்தா, எந்த ஒரு படமே சரி, ஒரு ட்ரெய்லர்ல பார்த்தா அந்த படம் வந்து என்ன கதை வந்து என்ன ஜேர்னல் இருக்கு நமக்கு தெரியும். ஆனா இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அப்படி எதுவும் ஃபீல் பண்ணல. உண்மையை சொல்லணும்னா இந்த 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 ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த படத்தை வந்து தியேட்டர்ல பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கூட எனக்கு நம்ம வெளிப்படையா சொல்லணும், எனக்கு அது தோணலை. வந்த காரணம் என்னன்னாக்கா, அவங்க ஏவோ பிரதர்ஸ் வந்து நிறைய ப்ரொமோஷன் செஞ்சிருக்காங்க, நிறைய இடம் போய் பார்த்துருக்காங்க, நிறைய இடம் ஃபீல்ட் ஒர்க் இறங்கி நல்ல மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சனால தான் சரி நான் வெளிப்படையா வந்தேன். சரி வந்து பார்ப்போம் என்னதான் அப்படி வந்து இருக்கு. அட்லீஸ்ட் ட்ரெய்லர்ல மேபி அவங்க சரியா செய்யானா கூட படத்துல வந்து நல்ல இது கொடுக்கும் சொல்லி நம்ம நேரம் அங்கே வந்தோம். படம் வந்து பார்த்துட்டேன். 2 hours 20 minutes. இது அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஊர்லேருந்து படம் எடுக்க இங்கே வந்தாங்கன்னா, மலேசியாவுக்கு வந்தாங்கன்னா, மலேசியாவில் வந்து மலாய் வந்து இப்படிதான் பேசுவாங்கன்னு சொல்லி ஒரு கேவலமா இருக்கும். அவங்க பேசுறது வந்து பார்த்தா இங்க மலாய் வந்து இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த டைலாக் வந்து ரொம்ப துறவா இருக்கும். அதுக்கும் அந்த படத்துக்கும் சம் ரிலேஷன் இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க பேசுற விதம் கேட்கும் போதே வந்து நமக்கு வந்து ரொம்ப எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல, ஒரு ஒரு சரியா அது ஃபீல் பண்ண ஒரு கம்ஃபர்டாவே என்ன வைக்கல. இந்த படத்துல அவங்க பேசுற டைலாக்கா இருக்கட்டும், அந்த பேசுற விதமா இருக்கட்டும், எதுவுமே வந்து ஒரு ஒரு சூட்டே ஆகாத மாதிரி இருக்கு. இது எதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க? ஆனா இந்த படத்துல அந்த கடைசி கட்டம் இந்த ஒரு 5 minutes பாத்தீங்கன்னாக்கா, இதுதான் அந்த படத்தோட 1 line இருக்கும். இந்த ஒரு 1 line அந்த கதையை வச்சு அவங்க இன்னும் பெட்டரா டெவலப் பண்ணிருக்கலாமோ, இன்னும் நல்லா பண்ணிருக்கலாமோ, அந்த ரைட்டிங்ல இன்னும் கொஞ்சம் நல்லா அழகா கொண்டு போயிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுது. என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப ஒரு மிக்ஸ்டான ஒரு ஃபீலிங்கா தான் இருக்கு. மிக்ஸ்டுன்னு இல்லை, வெளிப்படையா சொல்லணும்னா நான் இது வரைக்கும் நான் பார்த்ததுல, இந்த வருஷத்துல வந்து நம்ம பார்த்ததுல எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இதை பத்தி நான் சொல்றதுக்கே. பட் ஆனா என்னால முடியல. இது நான் வீடியோ செய்ய வேணாம் தான் நினைச்சேன். ஏன்னா எதுக்கு நம்ம ஒரு நெகட்டிவா நம்ம எதுவும் சொல்ல போறோமோ, அவங்க ஏன்னா அவரே சொல்லியிருந்தாரு உங்களோட தனிப்பட்ட கருத்துக்களை தெரிவிங்க அப்படின்றதுக்காக. மேபி இது என்னோட ஒப்பீனியனா இருக்கலாம். நீங்க வந்து பாருங்க, உங்களுக்கு மேபி இது பிடிச்சிருந்துச்சா சந்தோஷம். பட் என்ன கேட்டீங்கன்னா, ஐம் நாட் ஹாப்பி. முடிஞ்சாக்கா ஏன்னா மலேசியா படத்துக்கு வந்து நிறைய பேர் வர மாட்டாங்கன்னு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி படத்தை வந்து பார்க்க மாட்டாங்க, நிறைய சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த வருஷத்துல வந்த ஒரு சில படங்கள் நம்ம போய் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு லாஸ்ட் இயர் கூட நம்ம போய் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ ஓகே, இந்த மாதிரி படத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஸோ நீங்க வந்து நல்ல தரமா நீங்க எடுத்து ஒரு படத்தை வந்து நீங்க பார்த்து உங்களுக்கு ஃபீல் பண்ணணும், இந்த படம் வந்து தியேட்டரிக்கலா பார்த்தா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபீல் பண்ணணும். அப்படி இருந்துச்சுன்னா மட்டுமே தயவு செஞ்சு அடுத்தடுத்த படைப்புகளை கொடுங்க. இல்லைன்னா ஐ திங்க் பெட்டர் வேணாம். ஏன்னா இண்டஸ்ட்ரி வீணாக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.